ராஜஸ்தான் மாநிலம் காலிங்ஜரா பகுதியில் இருந்து பேருந்து நிலையத்தில் அமர்ந்திருந்த பெண்ணை முன்னாள் காதலன் அரிவாளால் வெட்டி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். என்ன நடந்தது? இந்த கொலைக்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. பட்ட பகலில் பொதுமக்கள் முன்னிலையில் பேருந்து நிலையத்தில் அமர்ந்திருந்த பெண்ணை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோடிய சம்பவம் ராஜஸ்தானில் அரங்கேறியிருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாரா பகுதியில் லீலா என்ற அரசு பள்ளியில் பணியாற்றி வரக்கூடிய ஆசிரியர் பேருந்து நிலையத்தில் அமர்ந்திருந்தார். அப்போது காரில் வந்த அவரது முன்னாள் காதலன் மகிபால் அவரை அரிவாளால் வெட்டிவிட்டு பின்னர் அந்த இடத்தை விட்டு தப்பியோடி இருக்கிறார். படுகாயமடைந்த லீலா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்திருக்கிறார். அதாவது லீலாவுக்கு கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து அவருக்கும் மகிபால் என்ற இளைஞருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு இருவரும் காதலித்து வந்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து கடந்த 2023ஆம் ஆண்டு லீலாவுக்கு அரசு பள்ளியில் ஆசிரியராக வேலை கிடைத்த பிறகு இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு மகிபாலை விட்டு லீலா பிரிந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் பேருந்து நிலையத்தில் அமர்ந்திருந்த லீலாவை அரிவாளால் அவரது முன்னாள் காதல் மகிபால் வெட்டிவிட்டு தப்பியோடி இருக்கிறார். இந்த சம்பவம் அந்த பகுதியிலே பெண்களின் பாதுகாப்பு குறித்த மிகப்பெரிய கேள்வி எழுப்பி இருப்பதோடு அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வெட்டப்படும் காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகி இருக்கும் நிலையில் சிசிடிவியை அடிப்படையாக கொண்டு அந்த வெட்டிய மகிபாலை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். 2 ஆண்டுகளுக்கு முன்பும் இதே போன்று லீலாவை மகிபால் அரிவாளால் தாக்கியதாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.